ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சமையல். இன்றைக்கி நம்ம அரைக்கிற கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டு கீரையை அலசி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தக்காளி போட்டிங்கன்னா போதும். ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வெள்ளைப்பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம், தேவையான தண்ணி. நம்ம செய்முறை விளக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். இப்போ வாணலியை ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. ஒரே ஒரு ட்ராப் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சோண்டு ஜீரகம், பூண்டு, அடுத்தது சின்ன வெங்காயம் லேசாக வதக்கிக்கோங்க. ரொம்பையும் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கடைசலுக்கு லேசாக வதக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளி, கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எளிமையான டிஷ்ஷுங்க. இது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். ஆற வைக்கிற டைம் தான் இதுக்கு எடுத்துக்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இதில் பெருசாக வேலை இல்லை. இப்போ வந்து நம்ம தண்ணியை இதில் ஊற்றிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு தான் நம்ம கீரையை வந்து போட முடியும். இப்போ தண்ணி பாருங்கள், நல்லா தளன்னு கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நீங்கள் கீரையை போட்டுருங்க. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த கீரை வந்து முழுகிற அளவுக்கு தான் ஊற்றணும். ஏன்னா தண்ணி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் மிக்சியில் அடிக்கிறதுல வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கீரை வெந்தால் போதுங்க. ஒரு 3 to 4 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆயிருங்க. கீரையுடைய நிறம் மாற முன்னாடி நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடு ஆறின பிறகு நம்ம உப்பு போட்டு அரைச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. அப்படியே அந்த இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா அரைச்சாச்சு. நம்ம கடைசியில் வந்து தாளிக்க வேண்டியதுதான் பாக்கி. இப்போ சட்டி வச்சு தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க தாளிக்கிறதுக்கு. வேறு எண்ணெய் விடைய நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. இப்போ நான் கடுகு உளுத்தம் பருப்பு போட போகிறேங்க. அடுத்தது நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். வரமிளகாய் நான் அன்றைக்கி போடுறேங்க, அவ்வளோதான்.
பண்ணிடலாங்க. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாள் கொட்டிடலாம். இதில் இப்போ நமக்கு சுவையான அரைக்கீரை மசியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.